Hello and welcome to English to English video lessons. நாம இந்த வீடியோ சீரிஸ்ல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி கண்டினியூ பண்ணுவோம். Fundamental rights are enshrined in Part 3 of the Constitution from Articles 12 to 35. In this regard, the framers of the Constitution derived inspiration from the Constitution of USA. Originally, the Constitution provided for 7 fundamental rights. At present, there are only 6 fundamental rights. Part 3 of the Constitution is rightly described as the Magna Carta of India. While fundamental rights are available to all persons, certain fundamental rights are available only to Indian citizens. இந்திய அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷனை பொறுத்தவரையில் 12லேருந்து 35 வரைக்கும் அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்கிறாங்க. இந்த அடிப்படை உரிமைகளை நாம் யுஎஸ்ஏலோட யுஎஸ்ஏ கான்ஸ்டிடியூஷன்லேருந்து இன்ஸ்பிரேஷனை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த கான்ஸ்டிடியூஷன் முதல்ல உருவாக்கும் போது 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு, இப்போ 6 தான் இருக்கு. இந்தியாவின் மகாசாசனம்னு இதை சொல்றாங்க, மேக்னட்டா கார்ட்டா இங்கிலீஷ்ல. இந்தியாவில் வசிக்கும் அனைத்து பேருக்கும் இந்த அடிப்படை உரிமைகள் பொதுவானது. ஆனா சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்திய சிட்டிசன்ஸ்க்கு மட்டுமே ஸ்பெஷலா இருக்குது. Magna Carta is a charter of rights issued by King John of England in 1215 under pressure from the barons. This is the first written document relating to the fundamental rights of citizens. பெரும் முதலாளிகிட்ட இருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக 1215 இங்கிலாந்து மன்னர் 1 ஜான் என்பவர் உரிமைகளை பற்றி பட்டயம் மகாசாசனம் ஒன்று வெளியிட்டார். இதுதான் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல்ல எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட். Right to constitutional remedies. Articles 32. A writ is an order or command issued by a court in writing under its seal. It is the nature of a command or prohibition from performing certain acts that are specified in the orders of the court. Both the Supreme Court and the High Courts are empowered to issue 5 kinds of writs of habeas corpus, mandamus, prohibition, quo warranto, and certiorari. That is why the Supreme Court is called the guardian of the Constitution. According to Dr. Ambedkar, Article 32 is the heart and soul of the Indian Constitution. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை என்று அழைக்கப்படுது. இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள் ரெண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் உள்ளது. அவை ஆட்கொணர்வு நீதி பேராணை, என்ன விஷயம்னு பார்ப்போம் லேட்டரா, கட்டளையுறுத்தும் நீதி பேராணை, தடையுறுத்தும் நீதி பேராணை, ஆவணக்கேற்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதனால் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுது. பி.ஆர். அம்பேத்கரோட கூற்றுப்படி அரசியலமைப்பு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான ஒரு கருதுறாரு. Habeas corpus safeguards people from illegal arrest. Mandamus protects a petitioner who requires legal help to get his work done by respective public authorities. Prohibition. It prohibits a subordinate court from acting beyond its jurisdiction. Certiorari. It quashes an order issued by a subordinate court by overstepping its jurisdiction. Quo warranto. It prevents usurpation of public office through illegal manner. ஆட்கொணர்வு நீதி பேர் ஆணை. சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுறதுலேருந்து இது பாதுகாக்குது. யாரையும் எப்பவும் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது போலீஸ். கட்டளையுறுத்தும் நீதி பேராணை. மனுதாரர் உதவியுடன் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து இதை வச்சுட்டு அவங்க என்ன ஹெல்ப் கேட்குறாங்களோ அதை கவர்மெண்ட் ஆஃபீஸ் பண்ணி கொடுக்கணும். தடையுறுத்தும் நீதி பேராணை. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. கீழே உள்ள லோவர் கோர்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது. ஆவணக்கேற்பு நீதி பேராணை. உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கோ தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணையாகும். லோவர் கோர்ட்டுக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக
தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. கவர்மெண்ட் ஆஃபீஸ் வச்சுட்டு கவர்மெண்ட் அதிகாரிகள் என்ன வேணா பண்ணலாம்லாம் பண்ண முடியாது. கோர்ட் அதை ஸ்டாப் பண்ணலாம். Suspension of fundamental rights. When the President makes a proclamation of emergency under Article 352, the freedoms guaranteed under Article 19 are automatically suspended. The President can suspend other fundamental rights through specific orders. These orders must be approved by the Parliament, but he cannot suspend the freedoms given under Articles 20 and 21, protection in respect of conviction for offences and protection of life and personal liberty respectively in any circumstances. அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறதுக்கு அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 352 கீழே குடியரசுத் தலைவர் அவசர நிலையை வச்சு நிறுத்தி வைக்கலாம். 19 கீழே உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தானாவே ஸ்டாப் பண்ணலாம். மற்ற அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவர் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தோட அங்கீகாரம் வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 20-21 கீழ் வழங்கப்பட்ட உரிமைகளை குற்றங்கள் மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு, வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் பாதுகாப்பு போன்ற விஷயங்களை தடை செய்யறதுக்கு முடியாது. Right to equality. Article 14, equality before law. Article 15, prohibition of discrimination on the grounds of religion, race, caste, sex or place of birth. Article 16, equality of opportunity in matters of public employment. Article 17, abolition of untouchability. Article 18, abolition of titles except military and academic. Number 2, right to freedom. Article 19, freedom of speech and expression, assembly, association, movement, residence and profession. Article 20, protection in respect of conviction for offences. Article 21, protection of life and personal liberty. 21A, right to elementary school education. 22, protection against arrest and detention in certain cases. Right against exploitation. Article 23, prohibition of traffic in human beings and forced labor. 24, prohibition of employment of children in factories, etc. Right to religion. Article 25, freedom of conscience and free profession, practice and propagation of religion. 26, freedom to manage religious affairs. 27, freedom from payment of taxes for promotion of any religion. 28, freedom from attending religious instruction or worship in certain educational institutions. 5, cultural educational rights. 29, protection of languages, script and culture of minorities. 30, right of minorities to establish and administer educational institutions. 6, right to constitutional remedies. 32, it allows individuals to seek redressal for the violation of their fundamental rights. சமத்துவ உரிமை 14 பிரிவு. அதுபடி சட்டம் முன்னாடி எல்லாருமே சமம். 15, மதம், இனம், ஜாதி, பாலினம், எங்கே வச்சு பிறந்தீங்க இதை வச்சுட்டு யாரையும் பிரிக்க முடியாது, பாகுபாடு காட்ட முடியாது. 16 படி பொது வேலைவாய்ப்புகள், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் அங்கேயும் பாகுபாடு காமிக்க முடியாது. 17, தீண்டாமையை ஒழிக்கிறது. 18, இராணுவம் மற்றும் கல்வி சார்பான பட்டங்களை தவிர்த்து மற்ற பட்டங்களை நீக்குறாங்க. சுதந்திர உரிமை பிரிவு 19, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடும் உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்குறதுக்கு உரிமை, இந்திய நாட்டிற்கு விரும்புகிற இடத்துல நீங்கள் வசிக்கிறதுக்கு உரிமை மற்றும் தொழில் செய்கிறதுக்கும் உரிமை. பிரிவு 20 படி குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு மற்றும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கையில் மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கான உரிமை. 21 படி தொடக்க கல்வி எல்லாருக்கும் உள்ள உரிமை, படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்குது. 22 படி சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்குமான அதுக்கும் உரிமை இருக்குது.
சமய சார்பு உரிமை பிரிவு 25 படி சமயத்தை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்கு. பிரிவு 26 படி சமய விவகாரங்களை நிர்வகிக்கிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு உரிமை இருக்கு. பிரிவு 27 படி எந்த சமயத்தையும் எந்த மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்தணும், அதுக்கும் சுதந்திரம் இருக்கு. 28 படி சமயம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள்ல ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்தினாங்கன்னா அதுக்கு நீங்க கலந்துக்காம இருக்கிறதுக்கும் உரிமை இருக்கு. பேப்பர்ல இருக்கு ஆனா விட மாட்டாங்க. பிரிவு 23 படி கட்டாயமாக கொத்தடிமையாக யாரையும் வேலை பார்க்க வைக்கக்கூடாது. 24 படி எந்த தொழிற்சாலையிலையும் ஆபத்தான இடங்களில் குழந்தைகளை வேலை பார்க்க விடக்கூடாது. அடுத்தபடியாக கல்வி கலாச்சார உரிமை பிரிவு 29 படி சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸ் எழுத்து மொழி கலாச்சாரத்துக்கு பாதுகாப்பு இருக்கு. 30 படி சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸ் கல்வி நிறுவனங்கள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம், அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், அதுக்கும் உரிமை இருக்கு. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காண்றதுக்கு உரிமை இருக்கு. 32 படி பிரிவு 32 படி தனிப்பட்ட ஒருவரின் அடிப்படை உரிமை பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி நாம உரிமையை பெறலாம். We were reading one fundamental right was removed from the list. So this is the one. Right to property, Article 31, was deleted from the list of fundamental rights by the 44th Amendment Act 1978. It made a legal right under Article 300A in Part 12 of the Constitution. 1978 44th அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கிட்டாங்க. இப்போ பிரிவு 31ல அந்த ஒரு பகுதியா பிரிவு 30 கீழே ஏ கீழே சட்ட உரிமையா வச்சிருக்காங்க. ஆனா அடிப்படை உரிமையா வைக்கல. Also, Directive Principles of State Policy. The Directive Principles of State Policy are enumerated in Part 4 of the Constitution from Articles 36 to 51. The Constitution does not contain any classification of Directive Principles. However, on the basis of their content and direction, they can be classified into 3 broad categories: socialistic, Gandhian, and liberal intellectual. These principles are not enforceable by the courts. ஒரு அரசை நெறிமுறைப்படுத்துறதுக்கு ஒரு வழியில ஒரு கோல் படி இந்த வழியில போங்க அப்படின்னு பிரின்சிபல்ஸ் வச்சிருக்காங்க கான்ஸ்டிடியூஷன்ல. 36ல இருந்து 51 வரைக்கும் பகுதி 4ல அது நெறிமுறைகள் தான். சரியா, 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை. ஆனா இந்த கொள்கைகளை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு எந்த கோர்ட்டும் உத்தரவிடவே முடியாது கவர்மெண்ட்டுக்கு. They are fundamental for the governance of the country. The government is duty-bound to apply these principles while making laws. They aim at promoting the social welfare of the people. Dr. B.R. Ambedkar described these principles as novel features of the Indian Constitution. கோர்ட் உத்தரவிட முடியாது. ஆனா ஒரு நாட்டை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இதுதான் பேசிஸா வச்சிருங்க, கொள்கையா வச்சிருங்க, இதுதான் முக்கிய கடமை அப்படின்னு இதை கொடுத்திருக்காங்க. ஏன்னா சமுதாய நலன் தான் மக்களுக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வலியுறுத்தி இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு டாக்டர் B.R. அம்பேத்கர் இதை பத்தி சொல்றாப்ல. The 86th Amendment Act of 2002 changed the subject matter of Article 45, made elementary education a fundamental right under Article 21A. The amended directive requires the state to provide early childhood care and education for all children until they complete the age of 6 years. 2002 86th அரசியலமைப்பு சட்ட திருத்தம்படி இந்த கான்ஸ்டிடியூஷனோட பிரிவு 45ல 21A கீழே தொடக்க கல்வி அடிப்படை உரிமையா சேர்த்திருக்காங்க. இந்த திருத்தப்படி மாநில அரசுகள் மழலையர் கல்வி ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் 6 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கு கம்பல்சரியா வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Let's look at the differences between fundamental rights and directive principles of state policy. Fundamental rights என்னன்னா USA கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்திருக்கோம். இது அயர்லாந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்திருக்கோம். இது கவர்மெண்ட் சும்மா நினைச்சா அந்த ரைட்ஸ் தூக்கிட முடியாது. they cannot take away the rights. இங்க இது இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கவர்மெண்ட்டுக்கு. இது கம்பல்சரியே கிடையாது. இங்க என்ஃபோர்சபிள் பை த கோர்ட் ஆஃப் லா படி நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஆனா இங்க லா படி எங்கேயும் இதை கட்டாயமாக்க முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட் லீகல் சாங்ஷன்ஸ் சட்டத்தின்படி இது செல்லும். ஆனா இது மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஒரு கோட்பாடு தான். அடுத்தாப்புல இது ஸ்ட்ரென்தன் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி ஒரு ஜனநாயக உரிமையை இது வலியுறுத்துது. ஆனா இது சோஷியல் எக்கனாமிக் மக்கள் ஒழுங்கா வாழ்றதுக்காக ஹெல்ப் பண்ணுதை தவிர ஒரு அட்வைஸ் மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தாப்புல நேச்சுரல் ரைட்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது
டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து நீங்கள் இப்படி பண்ணுனா இது வந்து ஹியூமன் லைஃப்பை வந்து ஹியூமன் ரைட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். Next, we look at the fundamental duties. The fundamental duties in the Indian Constitution are inspired by the Constitution of former USSR. In 1976, the Congress Party set up Sardar Swaran Singh Committee to make recommendations on fundamental duties. The 42nd Amendment Act of 1976 added some responsibilities of citizens to our Constitution called fundamental duties. The amendment added a new part, namely Part 4A to the Constitution. This new part consists of only one article, that is Article 51A, which is for the first time specified a code of 10 fundamental duties of the citizens. Indian Constitution ஓட fundamental rights பார்த்தோம், நம்மளோட உரிமையை பார்த்தோம். இப்போ என்னன்னா நம்மளோட பொறுப்பு, நம்மளோட கடமை. இதை வந்து USSR இருந்து வாங்கணும். ஒவ்வொரு நாட்டுக்கிட்டையும் வாங்கிக்கிட்டே இருப்போம், சூப்பராக வாங்கியிருப்போம். இது வந்து சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து 1976 அமைச்சு அதுபடி சில பரிந்துரைகள். 1976 வந்து அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து என்னன்னா ஒரு 10 அடிப்படை உரிமைகளை வந்து ஒரு சட்ட தொகுப்பாக வச்சிருக்காங்க. Let's look at the list of fundamental duties. Number 1, to abide the Constitution and respect its ideals, institutions, national flag and national anthem, to cherish and follow the noble ideals in which inspired the national struggle for freedom. நல்லா கேட்டுக்கோங்க, அது உங்களோட கடமை. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் சிட்டிசனும் அரசியலமைப்பு, அதோட கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னங்கள் இதை வந்து மதிக்கணும் முதல்ல. ரெண்டாவது, சுதந்திர போராட்டத்துக்கு தூண்டுகோலா அமைந்த உயரிய நோக்கங்களை போற்றி வளர்த்தல். வாவ், என்ன மாதிரி பிரின்சிபல் படி அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க, அந்த மாதிரி சிந்தனைகளை மனசுல வச்சிருக்கணும். அது உங்களோட கடமை. To uphold and protect the sovereignty, unity and integrity of India, to defend the country and render national service when called upon to do so, to promote the harmony and spirit of common brotherhood among all the people of India, transcending religious, linguistic, regional, sectional diversities, to renounce practices derogatory to the dignity of women. இதோட கடமையை பாருங்க. இந்தியாவோட இறையாண்மை, இந்தியாவுக்கு ஒற்றுமை, ஒருமைப்பாடு, இவற்றையெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். அடுத்தபடியா தேச பாதுகாப்புக்கு எப்பெல்லாம் நம்மளை கூப்பிடுறாங்களோ அப்போ ரெடியா இருக்கணும். சமயம், மொழி மற்றும் பிராந்திய வேறுபாடுகளை மறந்து பெண்களை வந்து தரக்குறைவா நடத்தும் போது அதை வந்து நிராகரிக்கணும். பெண்களின் கண்ணியத்தை வந்து பாதுகாக்கணும். இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவத்தை வந்து வளர்க்கணும். To value and preserve the rich heritage of our composite culture, to protect and improve the natural environment including forests, lakes, rivers, wildlife and have compassion for living creatures, to develop scientific temper, humanism and spirit of inquiry and reform. நம்மளோட பாரம்பரிய கலாச்சாரத்தை நாம பாதுகாக்கணும். அடுத்தாப்புல காடுகள், ஏரிகள், ஆறுகள், வனவிலங்குகள் எல்லாம் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலையும் நாம பாதுகாக்கணும். கேட்டுக்கோங்கப்பா, அங்கெல்லாம் போய் வீடு கட்டிடாதீங்க. அதுபோக அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை, இந்த விஷயத்தெல்லாம் நாம நமக்குள்ள வளர்த்துக்கணும். Look at this. To safeguard public property and abjure violence, to strive excellence in all spheres of individual and collective activity so that the nation constantly rises to the higher levels of endeavor and achievement. வன்முறையை கைவிடணும், சண்டை போடக்கூடாது, நம்மளோட சொத்துன்னு நினச்சிக்கிட்டு பொது சொத்துக்களை வந்து பாதுகாக்கணும். அப்படி நினச்சி தான் அடித்து உடைச்சிடுறாங்க. இது முதல்ல அரசியல்வாதிகளை தான் வாசிக்க சொல்லணும். அடுத்தபடியாக எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து தேச நலனே நமது நலன் அப்படின்னு நினச்சி நம்ம நாட்டை அப்படியே முன்னேற்றணும்ப்பா. To provide opportunities for education to his child or ward between the age of 6 and 14 years. 86th Constitutional Amendment Act 2002 introduced 11th fundamental duty under 51AK, under which all citizens of India or parents shall provide opportunities for education to their children between the age of 6 and 14 years. 6லேருந்து 14 வயசுள்ள குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கல்வி பெறுறதுக்கு வாய்ப்பினை வந்து வழங்கி தான் கொடுக்கணும். ஸோ இதுபடி 6 to 14 வயசுள்ள குழந்தைகளுக்கு அப்பா அம்மா வந்து கண்டிப்பாக கல்வி பெறுறதுக்கான வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கணும். அதனால தான் இப்படி படிச்சுட்டு இருக்கீங்க. We will meet in the next video. Take care, happy learning, enjoy learning.